Watch full episodes on Jio Hotstar. நீ பஸ் வேகமா ஓட்டிட்டு போ. இந்த பேதரை நான் ஒரு கை பார்க்க போறேன். நான் உன் கூட போராடுறேன். பட்லு அந்த கிக்காக தான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிக்காக தேங்க்யூ கிக்காக பட்லு நான் வந்துட்டேன். நான் பசங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் அங்க இருந்து பேக்கப்ப கொண்டு வரேன். சீக்கிரமாக சிங்கம் சார். என்ன? ஓகே. பார்ட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப என்னோட பிளானை கேளுங்க. நான் அந்த அனிமல்ஸை காட்டுல இருந்து ஃபுர்ஃபுரி நகருக்கு கூட்டிட்டு வந்து என்னோட பிளானை நிறைவேற்ற போறேன். அப்புறம் இந்த அனிமல்ஸ் ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து எல்லாரையும் துரத்தி விட்டுடும். அப்புறம் ஃபுர்ஃபுரி நகரே காலி ஆயிடும். ஆனா நீங்க அதை எப்படி கூட்டிட்டு வருவீங்க? நெத்தி
நெத்தியில ஒரு டைமண்ட் இருக்குல்ல, இது மூலமா கமாண்ட் அதுகிட்ட போய் சேரும். அப்புறம் நான் அதுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதுங்களுக்கு புரிஞ்சிரும். அப்புறம் அது என்னோட கமாண்ட ஃபாலோ பண்ணும். இது எப்படிப்பட்ட டைமண்ட்? ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் மேடாக்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேட்ஜெட்டை பாரு. நான் மெடிடேட் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் மேல போகும். கிரீன்ல இருக்கிற வரைக்கும் நான் சேஃபா இருப்பேன். ரெட்டுக்கு வந்ததும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் மெடிடேஷனை நிறுத்தணுங்கிறதுக்காக. ஒருவேளை என்னால நிறுத்த முடியலன்னா நீங்க ஏதாவது பண்ணி நிறுத்தி ஆகணும், புரிஞ்சுதா? ஒருவேளை நான் மெடிடேஷன்ல இருந்து வெளியே வரலனா அப்புறம் என் நெத்தியில இருக்கிற டைமண்ட் உடஞ்சு போயிடும். ஒரு பக்கம் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இன்னொரு பக்கம் என்னால அந்த அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே சார். ரெடி. கம் டு மீ, என்கிட்ட வா. கம் டு மீ, என்கிட்ட வா. கம் டு மீ, என்கிட்ட வா. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது. என்கிட்ட வாங்க. கம் டு மீ. நீங்க என்னோட கைப்பிடியில இருக்கீங்க. என்கிட்ட வாங்க. இந்த அனிமல்ஸுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? அட, இது என்னது? அதுங்க பிஹேவ் பண்றத பார்த்தா அதுங்களுக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரியே இருக்கு. அதுங்க மூணுமே ஒரே டைரக்ஷன்ல ஓடி போயிட்டு இருக்கு. பட்லு ஒரே டைரக்ஷன்ல இல்ல, மூணுமே புட்புரி நகரத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அங்க பாரு, அதை தடுத்தாகணும், இல்லைன்னா புட்புரி நகரமே அழிஞ்சு போயிடும். என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? சிங்கம் சார், எங்க இருக்கீங்க? எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோமா மோட்டு, வைஃப் ஹியர் when சிங்கம் இஸ் ஹியர். நான் டேங்க்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் டேங்க் வச்சு ஷூட் பண்ணிடலாம். நீ வா, வந்து பாரு. எல்லாத்துக்கு முன்னாடி கிங் காங் இருக்கே, அதோட நம்பர் முன்னாடி இருக்கே. ஓகே, டேங்க். ஐயோ பா, ஃபயர். சிங்கம் சார், அந்த கிக்காக சுற்றாதீங்க, அது ரொம்ப நல்ல பையன். பையனா? ஓ சாரி, ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ரொம்ப நல்ல கிக்காங். அம்மா வேற என்ன விட்டுடு. மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட இந்த கிங் காங் என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. இந்த கேஜெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அந்த அனிமல்ஸ திரும்பவும் ஸ்டாச்சுவா மாற்ற முடியும்ப்பா. சிங்கம் சார், வேலை முடிஞ்சது. டோன்ட் ஃபயர், டோன்ட் ஃபயர். ஐயோமா, உன்னோட நல்ல பையன் நல்லவன் இல்ல, ரொம்ப கெட்டவன். இப்ப நான் இல்ல, ஃபயர் அது பண்ணிக்கிட்டு இருக்கே. சீக்கிரமா அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள எப்படியாவது ஸ்டாச்சுவா மாத்திருப்பா. இல்லைன்னா அதுக்கு நம்மள சும்மாவே விடாது. ஃபுட்பால் மாதிரி எடுத்து தூக்கி போட்டு அடிச்சிரும். சாரிப்பா,
சாரிப்பா, என் மோட்டோ, என் தம்பி, என் நண்பா. இதுக்கு மேல இதை ரிப்பேர் பண்ணவே முடியாதுப்பா. ஓ நோ! அம்மா, நான் அதுக்குள்ள விட போறது இல்ல. அம்மா, நம்ம சீக்கிரம் போய் அவங்கள தடுத்தாகணும். ஆனா எப்படி தடுப்போம்? நம்ம ஃப்ளையிங் கார் தான் உடைஞ்சு போச்சே. ஒரே தம்பிகளே, நண்பர்களே, கொஞ்ச நேரம் இருக்குப்பா, நான் இருக்கேன்ல. இந்தாங்கப்பா ஜெட் ஷூ. Thank you. வாங்க வாங்க. கம் டு மீ, என் கிட்ட வாங்க. உங்களுக்கு நான் சொல்றது கேக்குது. நீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. போங்க, அழிவை உண்டாக்குங்க. தம்பிகளே, நண்பர்களே, அதுங்களுக்கு ஏதோ கேஜெட் ரேஸ் மூலியமா ஏதோ ஒரு மெசேஜ் போய்கிட்டு இருக்குப்பா. அதனால தான் இதுங்க எல்லாம் அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ரேஸ் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. என் கூட வாங்கப்பா, என் தம்பிகளே, என் நண்பர்களே. உங்களுக்கு நான் சொல்றது கேக்குது. நீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. போங்க, இன்னும் பெரிய அழிவை உண்டாக்குங்க. இந்த ரேஸ் அந்த பில்டிங்ல இருந்து தான்ப்பா வந்துகிட்டு இருக்கு. மோட்டோ போத்து இங்கதான் வராங்க. அவங்க இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. நாம இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? மாபு, எப்படி சிங்கம் இருட்டுல கூட அதோட வேட்டையை தேடி கண்டுபிடிச்சிருமோ, எப்படி வானத்துல கழுகு பறந்துகிட்டே அதோட வேட்டையை தேடி கண்டுபிடிச்சிருமோ, எப்படி வவ்வாலுக்கு பகல்ல கண்ணு தெரியலனாலும் அதோட வேட்டையை கரெக்டா கண்டுபிடிச்சிருமோ, அதே மாதிரி மோட்டு பார்த்துருவோம் அவங்களுடைய வேட்டையை ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நீங்க தான் அவங்களோட வேட்டை. நாங்க மட்டும் எதுக்கு, நீ இல்லையா? ஏதோ நான் அவங்களோட பிபி மாதிரி என்னை எப்ப வேணும்னாலும் அவங்க வந்து வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அவங்க உங்களையும் தபேலா மாதிரி ஒரு தாளம் போடதான் போறாங்க. மேடஸ்க்கு போய் அவங்க கீழே வரவிடாம தடுத்து நிறுத்துங்க. மேடஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. யாரோ வந்துட்டு இருக்காங்க போல இருக்கேன். மட்டும் இவங்க அடி வாங்காம திருந்த மாட்டாங்க போல இருக்கேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேலை பண்ண சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல்ல. அதாவது ஏன் பாசிபிள். அம்மா, அட அது என்னது? ஐயோமா, அம்மா. பழைய தம்பி, என் நண்பா, நான் தான்ப்பா உலக புகழ்பெற்ற டாக்டரு. உனக்கு ஓய்வு ரொம்ப தேவைப்பா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். அம்மா, ஐயோ, அட பாவி. பழைய தம்பி, என் நண்பா, நீ வந்து ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும்பா. நெக்ஸ்ட் பழைய தம்பி, என் நண்பா, ஒரு வாரம் நானே ரெஸ்ட் எடுக்கிற போல இருக்கேன். என்னோட இடுப்பு உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப இனிமேல் முடிஞ்ச நிம்மதி எந்த வேலையும் செய்யாத. என் கால் உடைஞ்சிடுச்சு. அப்ப இனிமேல் நீ நடக்கவே நடக்காதப்பா. சரி, ஒரு வேலை முடிஞ்சது. மோட்டோ, பெரியண்ணே, இன்னொரு பேஷண்ட் வந்துகிட்டு இருக்காரு.
இப்ப இவங்க எல்லாரும் கதைக்கு முடிச்சது. நான் உடனே போய் அந்த பெடாக்ஸை எழுப்பி ஆகணும். இப்ப சொல்லுங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த அனிமல்ஸ் எப்படி உயிரோட வந்துச்சு? அதுகளை வச்சு எதுக்கு நகரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அப்புறம் உங்களோட பாஸ் யாரு? உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. யார் பேசுறது? யார் பேசுறது? சொல்லுங்க, சொல்லுங்க. பின்னாடி பார்க்க, பின்னாடி. மேல போறதுக்கு முன்னாடி பதில கேட்டுக்கோங்க. நான் பல வருஷ ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஸ்டாச்சுஸ்க்கு உயிரை கொடுக்கிற கேஜெட்டை தயார் பண்ணேன். அப்புறம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஃபுர்ஃபுரி நகருக்கு அடியில ரோடியம் மெட்டல் அதிக அளவுல இருக்குன்னு. இது இந்த உலகத்தோட ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல். அதனாலதான் அந்த அனிமல்ஸுக்கு நீங்க உயிர் விட்டீங்களா? ஏன்னா அதுங்களுக்கு பயந்து ஃபுர்ஃபுரி மக்கள் எல்லாம் ஓடி போயினுன்றதுக்காக ரோடியம் மெட்டல் ஃபுல்லா நீங்களே மொத்தமா ஆட்டைய போடணுன்றதுக்காக பண்றீங்களா? நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க. மிஸ்டர் பெடாஸ், நீங்க முதல்ல சீக்கிரமா அந்த அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா நல்லா இருக்காது சொல்லிட்டு. ஓ, உன்னோட செயல்களை பார்த்தா நீ சண்டை போட விரும்புற மாதிரி தோணுது. கம் ஆன், லெட்ஸ் ஃபைட். அட்டாக்! நீ என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டியா? Come on, fight. எதிரி பத்திரம், எதிரி. பெடாக்ஸை தோக்கடிக்க உன்னோட உதவி எனக்கு வேணும். பெடாக்ஸ், நீங்க என்ன என் மிஷனை முடிக்க விடாம தடுக்க முடியாது. என்ன நடந்துட்டு இருக்கு? பெரியண்ணே, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. மோட்டோ பத்திரம், அதனால ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. இல்லைன்னா அந்த ஆளு நம்மள சட்னி ஆக்கிடுவா போல. பட்லு, வெறும் வயிற்றுல என்னோட மூளையோட பல்பு எரிய மாட்டேங்குது. சீக்கிரம் ஏதாவது யோசி. ஐடியா மட்டும் கேளு.
நீ என்ன இப்படி பண்ணிட்ட? நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்னோட கனவை உடைச்சிட்டீங்க. கச்சா கச்சா அநேகமா அந்த ஆளுக்கு ஏதோ பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறப்பா. இப்போ நீங்க தான் ஷாக் ஆக போறீங்க. நீங்க என்னோட கனவை நிறைவேறாம தடுத்துட்டீங்க. இப்போ உங்களோட கனவும் நிறைவேற போறது இல்ல. ஃபுர்ஃபுரி நகர் இப்ப அழிஞ்சு போயிடும். ஏன்னா என்னோட டைமண்ட்ஸ் உடைஞ்சதுக்கு அப்புறம் என்னால அந்த அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அதுங்க என்ன வேணாலும் பண்ணும். Mr. Medoxa, you are under arrest. Amma. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. பொறுமையா இரு மோட்டு. இவனை அடிக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஐடியா டாக்டர் ஜட்கா, மிஸ்டர் மடக் சொன்னபடி ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாமே அழிஞ்சே தீரும். கவலைப்படாத. உங்களால ஏதாவது ஆன்டிடோட் தயார் பண்ண முடியுமா? அனிமல்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டாச்சு ஆக்குற மாதிரி சொல்லுங்க. பத்துல என் தம்பியா நண்பா, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பா. நான் அந்த கேஜெட்டை கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. என்ன கேஜெட் பாது? இதோ இருக்கு பாருங்க, இதுதான். ஐயோ, இது உடைஞ்சு போயிருக்கு. ஐயோ அப்பா, டாக்டர் ஜட்கா ஏதாவது ஒன்று செஞ்சு கேஜெட்டை தயாரிச்சிருவார். இஸ் த பெஸ்ட். ஆனா ஆன்டிடோட் சீக்கிரமாவே தயாராயிடும்ப்பா. சரி, ஓகே. அது வரைக்கும் அந்த அனிமல்ஸ் நம்ம ஃபுர்ஃபுரி நகரத்தை விட்டு தூரமா கூட்டு போயிடலாம். ஏன்னா நகரத்துல அழிவு உண்டாகாம இருக்கும். வா மோட்டு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.